பாரித சப்தலோகி நிர்வாகோரஹித நேமகடாக்ஷலீலா ஸ்ரீரங்கஹர்ம்யதள மங்களதீபரேகா ஸ்ரீரங்கராஜமகிஷி ஸ்ரீயமாஸ்ரயாமஹ காலத்ரயே விகரணத்ரய நிர்மிதாதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவத்க்ஷமைவ சாஜத்வவைவ கமலாரமணே அர்த்திதாயத் க்ஷேமஸ்தயவேகை யதீந்திர பவத்விதானாம் ஆர்வஜனபூஷணத்தே ஆழ்வருள் எல்லாம் அறிவார் ஆரது சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவருண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லார்க்கும் ஆண்டாததன்னோ அது புருஷகார வைபவஞ்ச சாதனச்ச கௌரவம் தததிகாரிகிருத்யமஸ்ய சத்குருபசேவனம் ஹரிதயாமஹிதிகீம் குருருபாயதஞ்சயோ வஜனபூஷணேயவத ஜகத்குரும் தமாஸ்ரயே. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற அமிர்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பாகவதோத்தவர்களுக்கும் ஆண்டாள் கோட்டினருக்கும் அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்து பாகவதனுடைய பெருமையை பேசுகின்ற பிரகரணத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரமாணம் இல்லாமல் எந்த வார்த்தையும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதை காட்ட மாட்டார்கள், அதை சொல்ல மாட்டார்கள். கீழே பாகவதர்கள் பெருமையை பல விசேஷ இடங்களிலே சொல்லியிருந்தாலும் இதிகாச புராணங்களிலே கீழே காண்பித்தார் 233வது வாக்கியத்திலே. அந்த பாகவதர்கள் வாக்கியத்தை, அதாவது பாகவதருடைய பெருமையை அந்த வார்த்தை வரையில் அனுபவித்தார் 233ஆம் வாக்கியத்திலே. நாம் அனுபவிக்க வேண்டியது 234வது வாக்கியம். நம்முடைய பூர்வர்கள் வெறும் ஏட்டளவிலே சில விஷயங்களை சொல்லியிருந்தால் கூட, சாஸ்திரங்களிலே சொல்லியிருந்தால் கூட, சம்பிரதாயத்திலே சில பூர்வாச்சாரியர்கள் அதை அனுஷ்டான பரியந்தமாக காட்டினார்கள், அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதாவது பாகவதர்கள் பெருமையை சாஸ்திரம் பேசுகிறது, இதிகாசம் பேசுகிறது, புராணங்கள் பேசுகிறது. ஆனாலும் அதை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அனுஷ்டித்து காட்டி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டி ஆச்சரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதிலே ஒரு விசேஷமான வியக்தி, அதிலே ஒருவர் நாம் அனுபவிக்க வேண்டி 234வது சூத்திரத்திலே வாக்கியத்திலே, அதாவது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த பாகவதர்களுடைய பெருமையை அனுஷ்டானத்திலே காட்டினார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை காட்டி அனுபவிக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியா. அதாவது வாக்கியம் 234, மாரணேர் நம்பி விஷயமாக பெரிய நம்பி உடையவர்க்கு அருளி செய்த வார்த்தையை பறிப்பது. இங்கே 2 வியக்திகள் 3 வியக்திகள் சொல்லப்படுகிறது. 3 வியக்திகள் என்றால் 3 புருஷர்கள். ஒருவர் மாரணேர் நம்பி, மற்றொருவர் பெரிய நம்பி, மற்றொருவர் உடையவர். இந்த 3 திருநாமங்களுக்கும் 3 பேர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு சங்கதி. அது என்ன அப்படின்னால், மாரணேர் நம்பி விஷயமாக, மாரணேர் நம்பி என்கிற பாகவதோத்தமர் அவருடைய விஷயமாக, பெரிய நம்பி அதாவது எம்பெருமானாருக்கு ஆச்சாரியரான பெரிய நம்பி,
உடையவர்க்கு எம்பெருமானாருக்கு அருளி செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது. இவ்வளவுதான் இருக்கிறது நம்முடைய வாக்கியத்திலே. இந்த மணவாள மாமுனிகள் ஆழ்ந்து நோக்கி உள்ளே குளிர குடைந்து நீராடினார். யார்? சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த வார்த்தையை ஸ்மரிப்பதுன்னா எந்த வார்த்தை? சரி, ஏதோ பெரிய நம்பி உடையவருக்கு சொல்லியிருக்கார், அது மாரணேர் நம்பி விஷயமாக அது புரியுறது. மாரணேர் நம்பி விஷயமாக எம்பெருமானாருக்கு உடையவர் சொல்லியிருக்காருங்கிற அந்த விஷயம் தெரியறது. ஆனால் வார்த்தையை ஸ்மரிப்பது அப்படின்னால் என்ன வார்த்தை? வார்த்தைனா அந்த பேசுகின்ற மொழி, அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் தான் வேணும். ஏன்னால் நமக்கு வார்த்தைனா என்ன வார்த்தை, யாருக்கு? பெரிய நம்பிக்கு பெரிய நம்பி உடையவருக்கு பெரிய நம்பி சொன்னார்னு தெரியறது, மாரணேர் நம்பி விஷயமாக சொன்னார்னு தெரியறது. ஆனால் என்ன வார்த்தை அப்படிங்கிறத அதை விசதீகரித்து காட்டுகிறார் மாமுனிகள். அதாவது அகங்காரத்துக்கு காரணமான பிறவியும் ஆச்சாரமும் இல்லாவிடிலும், பிறவியிலே கீழே சொல்லிட்டே வந்தோம், பிறவியிலே உயர்ந்தவர் ஆச்சாரத்திலே உயர்ந்தவர்கள், பிறவியிலே தாழ்ந்தவர்கள் ஆச்சாரத்திலே தாழ்ந்தவர்கள் ஆயினும், அப்படி பிறவியும் ஆச்சாரமும் இல்லாமல் அளவந்தாருடைய சிஷ்யர் யாரு? மாரணேர் நம்பி. ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவு நிறைந்தவர் மாரணேர் நம்பி. மாரணேர் நம்பின்றால் மாறன் நேர் நம்பி. நம்பி என்றால் சகல கல்யாண குண பரிபூர்ணன். அதற்கடுத்தபடியாக மாறன் நேர், மாறன் நேர், மாறனுக்கு சமமாக என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம், மாரணேர் நம்பி. ஆனால் அவ்விடத்திலே இல்லாத அர்த்தத்தை தந்து செல்கிறார். மாறனுக்கு நேரான நம்பி என்று அர்த்தம். அப்ப மாறன் நேர் நம்பி. அந்த மாறநேர் நம்பி அளவந்தாரிடம் தம்முடைய சரமகாலத்திலே ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டாராம். சுவாமி, அளவந்தாருடைய சிஷ்யர் மாரணேர் நம்பி. இவர் யாரு? பிறவியிலே தாழ்ந்தவர், ஆச்சாரத்திலே தாழ்ந்தவர், ஆனாலும் ஆத்மாவை பற்றிய ஞானமுடையவர். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷத்தபூதன், எம்பெருமானுக்கு சேஷம், அடிமை என்கிற ஞானம் இருந்தவர். ஆகையினாலே அவர் ஞானம் இருந்ததோல ஞானம் நிறைந்தவர். அது ஆத்மாத்மிய, அதாவது உள்ளுக்குள்ளே ஆதாத்மிய உண்மை அறிவு, அந்த உண்மை அறிவு நிறைந்தவராயிருக்கிற மாரணேர் நம்பி தம்முடைய இறுதி காலத்திலே ஆளவந்தார் அபிமானித்த இந்த உடலுக்கு ஆளவந்தார் இந்த மாரணேர் நம்பி அவ்வளவு கொண்டாடினாராம், அவ்வளவு பெருமைகள் மிகுந்தவராம் மாரணேர் நம்பி. அப்படி மாரணேர் நம்பி பிரார்த்திச்சாராம், ஆளவந்தாரே தேவரீர் அபிமானித்த இந்த உடலுக்கு தேகபந்துக்களான பஞ்சமர்கள் தான் என்ன வகை என்ன வர்ணம்ங்கிறது தானே சொல்றார். அதாவது தேகபந்துக்களான பஞ்சமர்கள் இறுதிச் சடங்குகளை செய்துவிட்டால் என் செய்வோம் என்று கலங்கினார், வருத்தமுற்றார், கையமுற்றார். அப்போ ஆளவந்தாருடைய உடனே இது பெரிய நம்பிக்கை ஆளவந்தாரிடம் பிரார்த்திக்கிறார், சுவாமி இந்த இந்த உடலை சர்மகாரியத்திலே ஆபாச பந்துக்களான அவர்கள் பக்கல் காட்டி கொடுத்து விடக்கூடாது என்று பிரார்த்திக்க, உடனே பக்கத்தில் இருக்கிற பெரிய நம்பி, இப்ப மாரணேர் நம்பி பிறப்பாலே தாழ்ந்தவர், பெரிய நம்பி பிறப்பாலே உயர்ந்தவர், பிராமண குலோத்தமர். அப்படி இருக்கக்கூடிய பெரிய நம்பியை மற்றொரு சிஷ்யரான பெரிய நம்பியை அழைத்து, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தபவி கானிடை திரிவதோர் நடிபுகொந்து கடப்பதும் முகப்பதும் செய்வதொப்பா என்று நாச்சியார் திருமொழியிலே முதல் பதிகத்திலே 5ஆம் பாசுரத்திலே காட்டுகிறாள் ஆண்டாள். வானிடை வாழும் வானத்தில் இருக்கக்கூடிய அவ்வானவர்க்கு, எவ்வானவருக்கு அந்த இந்திரன் முதலான தேவர்களுக்கு மறையவர் வேள்வியுள், அதாவது வேள்வி செய்வாளர் யாகம், அதிலே மறையவர் வேள்வியுள் வகுத்த அவிஸ் என்று பெயர். அந்த இடுகின்ற பொருளுக்கு அவிஸ் என்று பெயர். அந்த அவிசை கானிடை திரிவதோர் நரிபுகுந்து,
இந்த காட்டிலே திரிகின்ற நரிகளுக்கு இரையாக்காமல் கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பா. அது வரும், வந்து மூந்து பார்க்கும், போயிடும். வந்து பார்க்கும், மூந்து பார்க்கும், சரி நம்ம அடிச்சது இல்லை, ஏதோ ஒன்று விஷயம்னு போயிடும். அப்படி இல்லாமல் எம்பெருமானுக்கே என்னை ஆட்படுத்த வேண்டும் என்று அங்கே கேட்டாடும் ஆண்டாள். அந்த ரீதியிலே என்பது போல என்னுடைய தேகபந்துக்கள் இந்த உடலுக்கு அந்திமக்கிரியை செய்யும்படி விட்டு விடாதீர் என்று அருளி செய்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார். யாரு? மாரணேர் நம்பி. இப்ப மாரணேர் நம்பிக்கும் ஆளவந்தாருக்கும் நடந்த வார்த்தை இது. என்ன? என்னை பஞ்சமர்களான என்னுடைய தேகபந்துக்களுக்கு இந்த உடலை காட்டித் தராதீர் என்று ஆளவந்தாரிடம் மாரணேர் நம்பி பிரார்த்தித்தது. அப்ப மாரணேர் நம்பியை பெரிய நம்பி, அப்ப பெரிய நம்பியை பார்த்து ஆளவந்தார் என்று சொன்னார், அதை பந்துக்கள் காப்பக்கலிலே காட்டி விடாதீரும் என்று சொல்ல பெரிய நம்பியும் அவ்வண்ணமே மற்றவர்கள் அந்திமக்கிரியை செய்துவிடாமல் தாமே அவருக்கு இறுதிச் சடங்குகளை செய்துவிட்டு எழுந்தருளி இருந்தார். அவருக்கு ஆயிடுத்து பரமபதமானார். அவருக்கு சர்ம கைங்கரியங்களை எல்லாம் பெரிய நம்பி இருந்து செய்து வித்தார். இதை கேட்டறின உடையவர். அதாவது இந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த பெரிய நம்பிங்கிறது ஆச்சாரியன், பெரிய நம்பிங்கிறது ஆச்சாரியன், உடையவர் என்கிற சிஷ்யர். இப்போ இந்த சிஷ்யர் போய் பெரிய நம்பியான பெரிய நம்பியை பார்த்து சிஷ்யரான எம்பெருமானார் பெரிய நம்பியை பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட முடியுமா? ஆனால் கேட்டார். என்ன கேட்டார்? பெரிய நம்பியை பார்த்து, பெரிய நம்பி, உம்முடைய சாஸ்திர வரம்பை மீறினாய், சாஸ்திர வரம்பை மீறினாய். ஆச்சாரியனையே சொல்லும்படியான சிஷ்யர் சாஸ்திர மரியாதையை மீறினார். இத்தகைய காரியத்தை நீர் செய்யலாமோ? அதாவது பிறவியிலே தாழ்ந்தவனான மாரணேர் நம்பிக்கு நீ சம்ஸ்காரம் செய்யலாமோ என்று கேட்க, தேவரீரே இச்செயலை செய்தது தகுமா? சரி, அப்படியே இல்லை. ஆளவந்தா சொல்லிட்டார். யாருக்கு? மாரணேர் நம்பிக்கை அவ பந்துக்கள்கிட்ட கூடக்கூடாது சொல்லிட்டார். அப்ப வேற யாரையான ஒருத்தரை வச்சு பண்ணியிருக்கலாமோனோ, அதே வர்ணத்தை சேர்ந்தவரை வச்சு பண்ணியிருக்கலாமோனோ. ஆனால் அதையும் பண்ணவில்லை. தேவரீரே ஏன் பண்ணுவானேன்? அதாவது இந்த பெரிய நம்பியினுடைய பிரபாவத்தை, ஆச்சாரியனா பெரிய நம்பியுடைய பிரபாவத்தை சிஷ்யரான ராமானுஜர் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தாலாபம். அவருடைய குரும் பிரகாசையே தீமான் என்று சொல்லப்படுது. ஆச்சாரியனுடைய பெருமையை யார் சொல்ல வேணும்? சிஷ்யன் சொல்ல வேண்டும். சிஷ்யனுடைய பெருமையை ஆச்சாரியன் கொண்டாட வேண்டும். இதுதான் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை இட்டு இப்ப எம்பெருமானார் கேட்டார். அப்போ நாம் அனுஷ்டிக்க வேண்டியத்தை உடனே கேட்கிறார் பெரிய நம்பி. சுவாமி உடையவரை பார்த்து, சுவாமி நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சந்தியாவந்தனத்தை, நாம் தினந்தோறும் என்ன திரிகால சந்தியாவதனம் பண்ணணும். நாம் சந்தியாவதனம் பண்ண வேண்டிய விஷயத்தை வேறொரு ஆளை விட்டு பண்ணிவிட்டால் பண்ண முடியுமா? அதற்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கிறதா என்று முதல் கேள்வி. அதாவது சந்தியாவந்தனம் எப்படி நாமே நேரடியாக பண்ண வேண்டுமோ அதுக்கு ஒரு ஆளிட்டு சந்தியாவதனம் தொழுத முடியுமா, செய்ய முடியுமா? அது ஒன்றும். அதற்கு மேலே ஜடாயுவை சம்ஸ்காரம் செய்த ஸ்ரீ ரமபிரானை சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் நான் உயர்ந்தவனோ. பெரிய நம்பி சொல்றார், சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணான்? ஜடாயுவுக்கு பிரம்மவே சம்ஸ்காரம் பண்ணார். ஸ்ரீராமாயணத்தை தெரியறது, உயர்ந்த சம்ஸ்காரத்தை பண்ணினான் தெரியுது. அப்பப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் நான் பெரியனோ, உயர்ந்தவனா என்றும். அதற்கு வேறு மாரணேர் நம்பி அந்த ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவனோ. ரெண்டு விஷயம் காட்டுற. ஜடாயுவை முன்னிறுத்தி மாரணேர் நம்பி, பெரிய நம்பி, மாரணேர் நம்பி, ஜடாயுவுக்கு சக்கரவர்த்தி திருமணம் செய்தான், மாரணேர் நம்பிக்கு பெரிய நம்பி செய்தார். அப்போ ராமனை காட்டிலும் உயர்ந்தவனா அடியேன், அல்லது ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவரா மாரணேர் நம்பி என்றும் தாழ்ந்தவரோ? அதற்கு மேலே இதுக்கு மேலே காட்டார். சுவாமி தேவரீருக்கு தெரியாது ஒண்ணுமில்லை எம்பெருமானாரே.
தேவரீருக்கு தெரியாது அறியாது ஒண்ணுமில்லை. இது கொண்டு சூத்திரவாக்கியம் ஒருங்க விடுவர்னு தேவளுக்கு பிரசித்தி. அப்படி இருக்க அழ்வார் பாசுரமான பயிலும் தொடரளிமூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலை நீயானம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறு எம்மையாளும் பரமரே என்று திருவாய்மொழி 103 திருவாய்மொழி 3 பதிகம். இதிலே என்னும் திருவாய்மொழிகளில் ஆழ்வாரருளி செய்த பாகவத வைபவம். அதற்கு மேலே நெடுமார்க்கடிவு செய்வேன் போல் அவனை கருதவஞ்சித்து கடுமா தத்ததி கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் குடுமாவினேனவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதென்னந்தோ வியன்முகலகு பெருனுமே. இது 8 முதல் 10 பதிகம். ஆக பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிவு இது ரெண்டும் 2 திருவாய்மொழிகளும் பாகவத வைபவம் பேசுகிறது. அப்ப அந்த பாகவத வைபவம் பேசின ஆழ்வாருடைய பாசுரம் கடலோசையோ. கடலோசைனா கடலிலே எழுகின்ற அலைகள் இருக்கே, ஒரு அலை போச்சுன்னா இன்னொரு அலை வரும், இன்னொரு அலை போச்சுன்னா இன்னொரு அலை வரும், ஒரு சப்தம் உருவாகும். அந்த நீரோடு நீர் மோதுகின்ற சப்தம் உருவாகும். அப்போ ஆழ்வார் பாசுரம் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதுபோல ஆழ்வார் பாசுரங்கள் கடலின் ஓசை போல அர்த்தமற்றதா என்று கேட்டு ஆழ்வாரளி செய்த அர்த்தத்தை ஓரளவுக்காவது ஆழ்வாரளி செய்து போந்தாரோனோ என்ன போனா பயிலும் சுடரில் இழ்வார்களிலே சொன்னாரோனோ பாகவத பெருமையை அதிலே முழுமையும் அனுபவிக்காவிட்டால் கூட அதிலே ஏதாவது ஓரளவிற்காவது நாம் நடத்த வேண்டாமோ, ஆழ்வார் சொன்ன வாக்கியத்தை நாம் காப்பாற்ற வேண்டாமோ என்று அருளி செய்த வார்த்தை இந்த வாக்கியத்தில் எடுக்கப்படுகிறது. அப்போ மாரணேயர் நம்பிக்கு மாரணேயர் நம்பி விஷயமாக உடையவர்க்கு பெரிய நம்பி சொன்ன வார்த்தை என்ன? பெரிய நம்பி சொன்ன வார்த்தை ராமனை போலே உயர்ந்தவன், ராமனை காட்டிலும் உயர்ந்தவனா அடியேன், ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவரா மாரணேயர் நம்பி. 3 காரணம் சொல்றார். ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவரா மாரணேயர் நம்பி, சக்கரவர்த்தி திருமானை காட்டிலும் உயர்ந்தவனா அடியேன். 3வது மாரணேயர் பெரிய நம்பியை காட்டும் ஆழ்வார் பாசுரங்கள் நெடுமார்க்கடிமை பயிலும் சுடரொளி இவைகளெல்லாம் அசப்தங்களா, நிரர்த்தமான வாதமா, அர்த்தமில்லாத வாக்கியங்களா என்று அருளி செய்தார். அனுஷ்டானத்திலே காட்டினார் என்பது பாவம், அர்த்தம். இந்த வார்த்தை அதுதான். இனி வாக்கியம் 235 பாகவதருடைய பிறப்பு முதலானவை சிறந்தவை என்பதை முன்னிட்டு கொண்டு இப்போ பாகவதருடைய பெருமையை பேசுகின்ற பிரகரணம் அல்லவா, அதில் 235வது வாக்கியம் பிராதுர்பாவைஹி இத்யாதி. இதுதான் வாக்கியம். பிராதுர்பாவைஹி இத்யாதி. பிராதுர்பாவைஹி சுரநரகசமோ தேவதேவத்ததீயா ஜாத்யா விருத்தைரபிஜ குணத்தத்ருசோ மாத்ருகர்கஹ கின்னு ஸ்ரீமத்பவன பவன திராசிதோதோன்யேஷு வித்யாவிருத்த பிராயோ பவதி விதவா கல்பகல்ப பிரகர்ஷா என்பது ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகம் வச்சுக்கிறோம். நித்தியசூரிகளுக்கு தலைவனான எம்பெருமான் சர்வேஸ்வரன் தன்னுடைய அவதாரங்களில் தேவர்களோடும் மனிதர்களோடும் ஒத்தவனாகவே பிறக்கிறான். பிராதுர்பாவைஹி, அதாவது சுரைஹி சமோ தேவதேவா, தேவதேவனாயிருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் மனிதர்களுக்கு சமமாக மனிதர்களோடு மனிதர்களாக பிறக்கிறான். அவனுடைய அடியார்கள் சாதியாலும் ஆச்சாரத்தாலும் குணங்களாலும் அவ்வண்ணமே பிறக்கிறார்கள். அவன் ஒவ்வொரு அவதாரத்திலே ஒவ்வொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவதாரத்திலே மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி வர்ணங்களை ஏற்றுக்கொள்கிறான் அல்லவா. வாமனாவதாரத்தும் பொழுது பிராமணனாக பிறக்கிறான், கண்ணனாக பிறக்கும் பொழுது யாதவ வம்சத்திலே வைசிரளாக பிறக்கிறான்,
சக்கரவர்த்தி திருமணா பிறக்கும் போது க்ஷத்திரிய வம்சத்திலே பிறக்கிறான். ஆனால் அந்த க்ஷத்திரிய தர்மத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறான், வைசிய தர்மத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா புராணங்களிலே. அதுபோல அவனுடைய அடியார்களும் சாதியாலும் ஆச்சாரத்தாலும் குணங்களாலும் அவ்வண்ணமே பிறக்கிறார்கள். பாகவதர் விஷயத்திலும் இது இகழத்தக்கதல்ல. எது பிறப்போ ஒழுக்கமோ ஆச்சாரமோ அல்லது ஞானமோ இதிலே தாழ்ந்தவர்களாய் இருந்தாலும் இது இகழத்தக்கதல்ல. எப்படி எனில் இவ்வுலகை காப்பதற்காக அவதரிப்பதால் இந்த பாகவதர்கள் உயர்ந்தவர்களே. இந்த பாகவதர்கள் உயர்ந்தவர்கள். ஏன்? அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவதற்காகத்தானே. அதைத்தானே ஆச்சாரியத்திலே அழிமனார் பெருமாள் நாயனார் காற்றார். வம்சபூமிகளை உத்தரிப்பிக்க வராக கோபாலர்களை போலே இவரும் நிமக்னரை உயர்த்த தாழ இழிந்தது. வம்ச பூமிகளை உத்தரணம் பண்ண வம்சம், யாதவ வம்சம் நெறிகட்டு போய் நின்றது ஒரு காலத்திலே. அந்த யாதவ குலத்தை நிமிர்த்த வேண்டும், அவர்களை உயர்வடை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே ஒருத்தி மகனாய் பிறந்தவன் யாதவ குலத்திலே புகுந்து அந்த வம்சத்தை விருத்தி பண்ணினான். அதற்கு பிற பூமி, இந்த பூமியை இரண்யாட்சன் அண்டவித்தியிலே கொண்டு சொருகிவிட இவன் எம்பெருமான் வராகவதாரம் எடுத்து அந்த பூமியை எடுத்து அந்த இடத்திலே வைத்தான். வராகவதாரம் எடுத்தான். வம்ச பூமிகளை உத்கரிப்பிக்க மேலெழுந்து செல்வதற்காக வராக கோபாலர்களை போலே வராகவதாரம் பண்ணினான் எம்பெருமான். அதைத்தான் மானமிலா பன்னியாம் என்கிறாள் ஆண்டாள். மானமிலா பன்னியாம். இந்த பன்றிகளோட அவதாரம் எடுத்தானோ அந்த பன்றிகளுக்கும் இந்த எம்பெருமானுக்கும் வித்தியாசம் தெரியலையாம். மோந்து பார்த்து சரி இது நம்ம கூட்டம்தான் என்று மற்ற பன்றிகள் ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த சுபாவத்தோடையே பிறந்தான் அல்லவா. ஏனமாய் நீ இறங்கீண்ட என் அப்பனே என்னமென்னையாளுடைய வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே என்று காட்டுகிறார் அல்லவா ஆழ்வார். கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிழை கொண்டவெந்தாய் பெரிய பேரு சிறுவேறு பேர். அது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இதை அற்புதமாக காட்டுறான். அப்படி இந்த வராவதாரம் எடுத்தான், கோபால அவதாரம் எடுத்தார். எதற்காக? அந்த பூமிகளையும் அந்த வம்சத்தையும் மேலே கொண்டு வருவதற்காக, உயர்த்துவதற்காக. அதாய் போலே ஆழ்வாரும் வேளாளர் குலத்திலே பிறந்த நம்மாழ்வாரும் பிராமணரல்ல, க்ஷத்திரியல்ல, வைசியரல்ல, வேளாளர் குலத்திலே பிறந்த நம்மாழ்வாரும் என்ன பண்ணினார்? நிமக்னரை உயர்த்தார். நிமக்னர், மக்னர் என்றால் மூழ்கியவர். நிமக்னர் மூழ்கி கரையேற முடியாதவர்கள். இந்த சம்சாரமாகிற கடலிலே மூழ்கி அது எதுவும் கிடைக்காமல் மூழ்கி கொண்டிருப்பவர்களை உயர்த்த, அதாவது பிறவிகளிலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்களை உயர்த்த தாழ இழிந்தார். தானும் அந்த பிறவியிலே பிறந்தார் என்று ஆச்சாரியர் நாயனர். அதுபோல எம்பெருமான் இவ்வுலகத்திலே எதை எதை அவதரிக்கிறானோ அப்படி அடியார்களும் அவனுக்கேற்றார் போலே அவதரிக்கிறார்கள். இதை ஆழ்வார் காட்டுறார். பெரிய ஆழ்வார் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான் பொன்னே நெய்யொடு பாலமதோண்டு ஒரு பொள்ளுவன் பொய்யே தவழும் என்று ஆழ்வார் காட்டுறார். எம்பெருமான் அவதரிக்கும் பொழுதே ஆய்ப்பாடில் தனக்கு ஒத்த வயசு, தனக்கு ஒத்த விஷமம் பண்ற 1000 பிள்ளை கூட்டிகிட்டே வந்தார். ஏன்னால் எங்கே போனாலும் எம்பெருமான் அடியாரோடு இதுதான் இருப்பான். அதுபோல இவ்விடத்தில் அவ்வுலகை காப்பதற்காக அவதரிப்பதால் இந்த பாகவதர்கள் உயர்ந்தவர்களே. எப்படி எம்பெருமான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும், ஆழ்வார்கள் தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காட்டி இந்த பாகவதர்கள் உயர்ந்தவர்களே. பாகவதர் அல்லாதாரிடம் கல்வியாலும் ஆச்சாரத்தாலும் உள்ள மேன்மையானது. இதுதான் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம் காட்டுறார். அதாவது இந்த மேன்மை, அதாவது வெளி அனுஷ்டானம், திருமண் காப்பு, மற்ற எல்லா அடையாளங்கள் இருந்தாலும்
பகவத்பாவ விஷயத்தில் அஞ்ஞானமாயிருந்து ஞானமில்லாமல் இருந்து நிஷ்டையில்லாமல் இருந்தால் அவர்கள் எதற்கு சமானம்? விதவைக்கு அலங்காரம் செய்வது போன்றதே ஆகும். ஒரு கணவனை இழந்தவள் அவள் பல ஆபரணங்களையும் பல வஸ்திரங்களையும் புது புது வஸ்திரங்களையும் பழைய ஆபரணங்களையும் அணிந்து கொண்டால் அதை ஊரார் எப்படி ஏசுவர்களோ, அது எப்படி ஒரு பழிச்சொல்லுக்கு விளைநிலமாகுமோ, அதுபோலே விதவைக்கு அலங்காரம் போலே. அப்படி என்ற ஸ்லோகத்தால் அவாவரும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி 1ஆம் பாசுரம் 1ஆம் பதிகம் 1ஆம் பாசுரம். முதல் 10 என்று சொல்லப்பட்ட சர்வேஸ்வரன் தன்னுடைய அவதாரங்களில் தேவர்களோடும் மனிதர்களோடும் ஒத்தவனாக பிறக்கிறான். அவனுடைய அடியார்களும் ஜாதியாலும் ஆச்சாரத்தாலும் குணத்தாலும் மற்றவரோடு ஒத்தவனாக பிறக்கிறார்கள். மற்றவரோடு ஒத்தவரை இதில் ஏற்றியுள்ள சிறப்பே உண்டு. சரி, எம்பெருமானும் மற்றவர்களும் தாழ்ந்தவர்களாக பிறப்பது உலகத்தை காப்பதற்காக. இனி பாகவதர்கள் அல்லாதாரிடத்தில் இருக்கும் கல்வி ஆச்சாரம் முதலானவற்றில் சிறப்பால் உண்டான பெருமைகளை இந்த இறந்த விதவை கணவனை இழந்த விதவைக்கு அலங்காரம் செய்தது போல் நிந்திக்க கடவதே ஆகும் என்றபடி என்ன ஸ்வரூபம் இருந்தாலும் என்ன திருமண்காப்பு இருந்தாலும் பாத விஷயத்திலோ எம்பெருமான் விஷயத்திலேயோ சிறிதும் ஞானமில்லாமல் அனுஷ்டானமில்லாமல் இருந்தால் அவர்கள் எவ்வளவு பிறவியிலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேஷதாரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இகழத்தக்கவர்களே என்று இந்த வாக்கியத்திலே அனுபவித்து முடித்தார். அதற்கு மேலே பாவர்கள் அல்லாதவராய் இருப்பதால் மாத்திரம் அவர்களுக்குள்ள வேதத்தை பற்றிய அறிவு முதலான வீணாகி விடுமா? அதாவது பாவர்கள் அல்லாததா இருக்கா மாத்திரம் அவர்களுக்குள்ள வேதத்தை பற்றிய அறிவு முதலானவை வீணாகி விடுமா அப்படின்னால் வாக்கியம் அதற்கு பிரமாணம் காட்ட 235வது 6வது வாக்கியத்திலே பாகவதன் நீக்க வேதார்த்த ஞானாதிகளை உடையவன் குங்குமம் சுமந்த கழுதையோ பாதி என்று சொல்லா நின்றதிரே. பாகவதனன்னிக்கே பாகவதர்கள் இல்லாமல் வேதார்த்த ஞானாதிகளை உடையவன், வேதத்தையும் வேதத்துடைய அர்த்தத்தையும் முதலான ஞானாதிகளை உடையவன் அவன் பாகவதன் அல்லிக்கே இருந்தால் அவன் யாரு? எதற்கு சமம்? குங்குமம் சுமந்த கழுதை என்று சொல்லா நின்றதிரே. ஒரு கழுதை இருக்கு, அந்த வண்ணான் தோக்க போடுவான், அப்படியே அதுக்கு மேலே சுமத்தை வச்சுட்டு அப்படியே ஆற்ற கடந்து அந்த பக்கம் கரைக்கு போய் துணிகளை தோச்சுண்டு வருவான். அது ஒரு வகை வண்ணான் பண்ணுகின்ற காரியம். இன்னொரு என்ன பண்ணால் இந்த கரையில் இந்த கரைக்கு போய் குங்குமம்லாம் விற்றுட்டு வரணும். குங்குமம்னா அதாவது பரிமளம் மிக்கதான குங்குமம். அந்த குங்குமம் ஏற்றிண்டு அந்த கழுதை மேலே வச்சுட்டான், இந்த கரையில் இந்த கரைக்கு போய்தான். அப்போ அந்த கழுதைக்கு தெரியுமா மேலே நான் சுமந்துன்னு இருக்கிறது நல்ல வாசனையுள்ள திரவியம், எம்பெருமானுக்கு மிக ஒப்பதான குங்குமப்பூ என்றெல்லாம் அந்த கழுதைக்கு தெரியுமா? தெரியாதானோ? ஏன்னா அதுக்கு என்ன சுபாவம்? மூட்டை ஏற்றி வச்சா சுமக்கணும், அவ்வளோதான். அது உப்பு மூட்டையாக இருந்தாலும் சரி, துணி மூட்டையாக இருந்தாலும் சரி, தேங்காயாக இருந்தாலும் சரி, மாங்காயாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் ஏன் குங்குமப்பூவாகவே இருந்தாலும் சரி அதனுடைய சுபாவம் என்ன? சுமக்க வேண்டியது. அதுபோலே எவர்கள் பாகவதர்களாயில்லாவிட்டால் கூட வேதார்த்த ஞானாதிகளை உடையவர்கள் குங்குமம் அது யாருக்கு பெருமை? ஏதாவது குங்குமத்தை சுமக்கிறதுனால கழுதைக்கு பெருமையா, இல்லை கழுதையை தன்மேல சுமக்கிறதுனால குங்குமப்பூக்கு பெருமையா? ரெண்டும் இல்லை. அதனாலே அப்பிரயோஜகம் என்று அர்த்தம். சதுர்வேதரோ விப்ரோ வாசுதேவம் நவிந்ததி வேதபார பராக்கிராந்தகா சவை பிராமண கர்தபகா. கர்தபகா என்றால் கழுதை. பிராமண கர்ப்பகா பிராமணன் போன்ற கழுதை அல்லது பிராமணனாகிற கழுதை.
அல்லது கழுதையாகிற பிராமணன் அப்படி வச்சுக்கலாம். எப்படி? வாசுதேவன் 4 வேதங்களை கற்றிருந்தாலும் ஓர் அந்தணன் கற்றறிந்தவனாய் இருந்தாலும் வாசுதேவன் பரமாத்மா என்று அறிவில்லை என்றால் அவன் வேதாந்தங்களாகிற சுமக்கும் அந்தண கழுதையாவான். அது குங்குமப்பூ சுமந்த கழுதை, இது அந்தண கழுதை. எவ்வளவு பிள்ளலோகாச்சாரியாருக்கு இந்த பாகவத பெருமையை சொல்லணும்னா எவ்வளவு வேகமாக சொல்றார், எவ்வளவு ஒரு வருத்தத்தோடு சொல்றார். அப்படி அந்தண கழுதையாவான் என்று வேதத்தின் உண்மை பொருளான பகவானை பற்றிய அறிவு முதலானவை இல்லாமையாலே 4 வேதம் கற்ற அந்தணன் விஷ்ணு பக்தன் ஆகாமல் வேதத்தை ஓதி அதன் வெளிப்படையான பொருள் முதலானவற்றை அறிந்தவனாயிருந்தாலும் சிற்றின்பத்தை விரும்புவர்கள் ஆசைப்படும் வாசனை மிகுக்க குங்குமத்தை சுமந்து திரிந்த போதிலும் அதனுடைய நறுமணம் அறியாத கழுதை போலே வேதத்தின் பூர்வபாகத்தில் பல தேவதைகளுக்கு அந்தர்யாமியான எம்பெருமானுடைய ஆராதனத்தை பற்றியும் உத்தரபாகமான உபனிஷத்துக்களில் அந்த எம்பெருமானுடைய சொரூபத்தை பற்றியும் சொல்லுவதாகையாலே வேதம் முழுவதும் எம்பெருமானை பற்றியதே என்பதை உணராத அந்தணன். வேதத்தினுடைய பூர்வபாகம் உத்தரபாகம் 2 பாகம் கீழே சொன்னமோனோம். பூர்வபாகம் என்ன? கர்வபாகம். உத்தரபாகம் என்ன? ஞானபாகம். பூர்வபாகம் என்ன? எம்பெருமானுடைய ஆராதனங்களை பற்றி சொல்வது. உத்தரபாகம் என்றால் எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுவது. எப்படி? இந்த 2 பாகமும் சேர்த்து வேதம் முழுவதும் எம்பெருமானை பற்றியதே என்று உணராத அந்தணன் நறுமணமிக்க குங்குமம் சுமக்க முடியாதபடி சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த நறுமணத்தை அறியாத அந்தண கழுதையே ஆவான் என்று வேதத்தை விளக்க வந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டதன்றோ என்று இவ்வாக்கியத்தின் பொருள். அதாவது பாகவத விஷய ஞானம் இல்லாதவன் எவ்வளவு வேதங்களை அறிந்திருந்தாலும் வெளிவேஷங்களை பூண்டிருந்தாலும் அவன் பிராமண கழுதையாவான். பிரம்மத்தை அறிந்தும் அறியாதவனான அஞ்ஞானம் மிகுந்தவனாக குங்குமம் சுமந்த கழுதையாக ஆவான் என்று பிள்ளைலோகாச்சாரியார் காட்டினார் 236ஆம் வாக்கியத்திலே. அதற்கு மேலே எம்பெருமானோடு தொடர்பற்ற உயர்ந்த பிறவி முதலானவை நல்லோர்களால் இகழப்படுவது என்று காட்டினார் முன்வாக்கியங்களில். அவனிடம் ஈடுபாடு கொண்ட விலங்கு முதலான பிறவிகளும், அதாவது கீழே என்ன சொன்னார்? குங்கும சுமந்த கழுதையோ பாதி என்று எம்பெருமானோடு தொடர்பற்ற பகவத் விஷய ஞானம் இல்லாதவர்கள் எவ்வளவு உயர் பிறவி இருந்தாலும் அவைகள் தாழ்ந்தவை என்று காட்டினதல்லவா 236ஆம் வாக்கியத்திலே. இப்ப 237ஆம் வாக்கியத்திலே அவனிடம் ஈடுபாடு கொண்ட அடியார்கள் விலங்கு முதலான பிறவிகளும் நல்லோர்களால் வேண்டத்தக்கது என்று காட்டுகிறார் வாக்கியம் 237. 237 வாக்கியம் 237. ராஜாவான ஸ்ரீ குலசேகர பெருமாள் திரிய ஸ்தாவர ஜன்மங்களை ஆசைப்பட்டார். 2வது வர்ணமான, அதாவது 4 வர்ணங்கள் கீழே சொன்னோம். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன். இந்த பிராமண க்ஷத்ரிய 2வது வர்ணமான க்ஷத்ரிய வர்ணத்தில் பிறந்த சிறப்பை உடைய குலசேகர ஆழ்வார் விலங்காகவும் தாவரமாகவும் பிறக்கும் பெருமையை வாச்சிகைஹி பக்ஷி மிருகதாம் மானசைஹி அத்யஜாதிகாம் சரீரஜைஹி தர்மரோஷைஹி யாதித்தாவரதாம் நரஹா. மனிதன் வாய் மூலமாக செய்யும் அபச்சாரங்களாலே வாய் பேச முடியாத பறவைகளாலும் விலங்குகளாகவும் பிறக்கிறான். அதாவது வாக்கினாலே சில காரியங்களை அபச்சாரங்களை பண்ணினான் ஆகில் அவன் என்ன ஆகிறான்? மறுபிறப்பிலே வாய் பேச முடியாத பறவைகளாகவும் விலங்குகளாகவும் பிறக்கிறான். மனத்தால் செய்த அபச்சாரங்களாலே மனிதனாக பிறந்தாலும் தாழ்ந்த பிறவிகளில் பிறக்கிறான்.
உடலாலே செய்யும் உபச்சாரங்களாலே அசையவும் முடியாத தாவரங்களாக பிறக்கிறான் என்பது முதலான பிரமாணங்கள் காட்டி தருகிறது. ஆக அப்படி பாவம் செய்வதனால் உண்டாகும் பிறவிகளை சொல்லப்பட்ட போதிலும் இப்படி இதனாலே அதாவது வாயாலே அபச்சாரப்பட்டால் என்னாகும்? வாய் பேச முடியாத பறவைகளாக, அப்புறம் மனதாலே சேர்ந்த அபச்சாரங்கள் மனிதாக பிறந்தால் கூட தாழ்ந்த பிறவி, அதற்கு பிறகு உடலாலே செய்யும் அபச்சாரங்களாலே அசையக்கூட முடியாத தாவர பிங்குகளாக பிறக்கிறார். அப்படி இருந்தாலும் வேதங்கள் சாஸ்திரங்கள் இல்லாத புராணங்கள் சொல்லியிருந்தாலும் வேங்களத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. பெருமாள் திருமொழி 4 பெருமாள் திருமொழி 4ஆம் பதிகம் முதல் பாசுரம். மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே 4:2. செண்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவேனே 4:4. தம்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே என்று இப்போ 4 சொல்றார். உதாரணத்தை எடுத்திருக்கார் இவர். வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே விளங்கினம். மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே விளங்கினம். செண்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவேனே மரம். தம்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே, இதுவும் மரம். இப்படி என்று வடக்கு திருமலையோடு தொடர்புடைய, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வடக்கு திருமலை என்பது திருவேங்கடமலை, தெற்கு திருமலை என்பது திருமாலிடம் சோலை மலை. அப்படி வடக்கு திருமலையோடு தொடர்புடைய விலங்காகவோ தாவரமாகவோ பிறப்பதை கிடைத்தற்கரிய பயனாக ஆசைப்பட்டார் என்றபடி இப்படி பிறவியிலே தாழ்ந்ததாயிருந்தாலும் அது எம்பெருமானோடு சம்பந்தமுடையதானால் அது உயர்பிறவி. இவ்விடத்திலே அனந்தாழ்வான் ஒரு நிர்வாகம் காட்டுறார். அதாவது இந்த 10 பாசுரத்திலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, கடைசி வாக்கியத்தில் எம்பெருமான் பொன்மலை மேல் திருவேங்கட எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, அது விலங்காக இருக்கட்டும், பட்சியாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். அதில் என்ன சொல்றார்? எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் அப்படிங்கிற இடத்துல ஒரு வார்த்தை காட்டார். கம்பகமாக நிற்கும் அப்படின்னா ஒரு கால் கம்பகமாக இருந்தால் பிற்காலத்திலே ஒரு காலத்திலே இடவசதிக்காக மரங்கள் இருந்தால் அதை வெட்டி விட்டாலும் வெட்டி விடுவார்கள். அனந்தாழ்வான் பிற்காலத்திலே வரப்போகிற ஒரு அர்த்தத்தை அறிந்து 1000 வருடங்களுக்கு முன்பே 950 வருஷங்களுக்கு முன்பே திருமணி அனந்தாழ்வான் என்ன சொன்னாராம்? இவ்விடத்திலே ஏன் சண்பகமாய் நிற்கும் வேண்டாம், கோனேரி வாழும் குறுகு வேண்டாம், மீனாய் வேண்டாம், தம்பகமாய் நிற்க வேண்டாம், பக்ஷீனம் வேண்டாம், ஏன் நான் திருவேங்கடமுடையானாகவே ஆக வேண்டும். ஏனென்னால் திருவேங்கடமுடையான மழையை விட்டு இறக்க முடியாதனோ வேணா 1000 மண்டபத்தை அடித்து 1000 மண்டபம் கட்டலாம், மரங்களெல்லாம் அழித்து காட்டேஜஸ் கட்டலாம், எல்லாம் இதோட பண்ணலாம், ஏதோ சௌரியத்துக்காக. ஆனால் திருவேங்கமுடியான இறக்க முடியாதனோ, ஆகையால திருவேங்கமுடியானாகவே ஆக வேண்டும் என்று திருமலை அனந்தாழ்வான் சொல்லி வைபவமாக ஒரு பாசுரம் காட்டுகிறார். இவ்விடத்திலே ஒரு வைபவம். அதுபோல இப்படி பெரியோர் க்ஷத்திரியராக பிறந்த யாரு? 2ஆம் வரத்திலே க்ஷத்திரியராக பிறந்த யாரு? குலசேகர ஆழ்வார் விலங்கினங்களையும் மரங்களையும் தாவரங்களையும் ஆசைப்பட்டார். ஏனென்றால் அது எம்பெருமானோடு சம்பந்தம் உள்ளது. அப்படி அது மட்டுமல்லாமல் இப்படி ஆசைப்படுறது மட்டுமல்லாமல் தாழ்ந்த பிறவிகளை ஏறிட்டு கொண்டவர்களை இப்போ பிரார்த்தித்தார். யாரு? குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார். எந்தது வாக்கியம் 237 என்ன வாக்கியம்? என்ன பிரார்த்தித்தார்? தம்பகமாய் ஆவேனே, மீனாய் பிறக்கும் இதனுடைய நாவேனே அப்படின்னு பிரார்த்தித்தார். ஆனால் 2ஆம் வர்ணத்திலே பிறந்த குலசேகர ஆழ்வார் இப்ப முதல் வர்ணத்திலே பிறந்த பெரியாழ்வார் யாரு? பிராமணோத்தமரான பெரியாழ்வார். அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னால் அவர்கள் எம்பெருமானோடு சம்பந்தம் உள்ளவை எவைகளாயிலும் தாழ்ந்த பிறவிகளிலேயே ஆசைப்பட்டார். தாழ்ந்த பிறவிகளை ஏறிட்டு கொண்டார்கள்.
தாங்கள் உயர்ந்த ஜென்மத்திலே பிறந்திருந்தால் கூட தாழ்ந்த ஜென்மங்களை ஏறிட்டு கொண்டார்கள் என்கிறார் வாக்கியம் 238. பிராமணாத்மரான பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் கோபஜன்மத்தை ஆத்தானம் பண்ணினார்கள். அதாவது இதற்கு மேல் பெரியவர்ணம் இல்லை என்று சொல்லும்படியான வர்ணத்திலே த்விஜகுல திலகர். யாருக்கு பேரு? பக்ரபிரானுக்கு, பெரியாழ்வாருக்கு பேர் த்விஜகுல திலகர். விட்டு சித்தம் நமாமி குருமுகமனதீத்ய ரகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதா துகாமஹா த்விஜகுல திலகம் தம் த்விஜகுல திலகம் தம். த்விஜகுல திலகர் த்விஜ இருபிறப்பாளரான பிராமணர்களிடத்திலே தம் அவர்களுக்கு த்விஜகுல திலகம் அவர்களுக்கு பிராமணோத்தவர்களுக்கு திலதமாய் நெற்றியிலேடுகின்ற திலதமாயிருப்பது போல த்விஜகுல திலகரான விட்டோஜித்தம் நமாமி என்று அவதரித்து கல்வியாலும் பரத்வ நிர்ணயம் செய்தது முதலான பெருமையாலும் அந்தன பிறவியில் பிறந்த அனைவரை காட்டிலும் சிறந்த பெரியாழ்வாரும் அவர் எப்படிப்பட்டவர்? வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் 2ஆம் 10 3ஆம் பதிகம் 8வது பதிகம் 10வது பாசம் என்றும் பெருமையை உடைய அவர் தம்மை போலே இளம் பருவத்திலே வேதசாஸ்திரங்களை அறிந்திருந்தவர்களில் தலைமை பெற்றவராய் வளர்த்த அவர் திருமகளாரான ஆண்டாளும். இப்ப பெரியாழ்வார் ஆண்டாளும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துடைய அனுபவத்தின் ஊற்றத்தாலே அந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க அதிலே பிறந்த அதராதிசயத்தாலே அன்பின் மிகுதியாலே மிடிக்கிலாமையால் நான் மெலிந்த எண்ணங்காய் என்று யசோதை பிராட்டி பாவனையிலே எம்பெருமான் கண்ணனின் பெருமானை கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும் ஒடுக்கே புல்லில் உதாரத்தே பாய்ந்திடும் மிடிக்கிலாமையால் நான் மெலிந்த எண்ணங்காய் என்று யசோதை பிராட்டி பாவனையிலே 1ஆம் 10 1ஆம் பதிகம் 9வது பாசுரத்திலே அதற்கு மேலே என் மகன் கோவிந்தன் பெரியாழ்வாருடைய மகனா கோவிந்தன். ஆனால் ஆழ்வார் சொல்ல என் மகன் கோவிந்தன் என்று 1ஆம் 10 4ஆம் பதியம் முதல் பாசுரத்திலேயும் 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் 3ஆம் 10 2ஆம் பதியம் 8வது பாசுரம் முதலான பாசுரங்களாலும் இது பெரியாழ்வார் யசோதனை பாவனையிலே பாடி அதற்கு மேலே ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் திருப்பாவையில முதல் பாசுரம் நாமம் நம்பாவைக்கு திருப்பாவை 2ஆம் பாசுரம் ஆய்குலத்துன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் நாமுடையோம் 21வது பாசுரம் முதலான பாசுரங்களாலும் தாமே முறையே யசோதையாகவும் ஆய்ப்பாடி சிறுமியாகவும் பேசும்படி தாங்கள் அவதரித்த பிராமண வர்ணத்திற்கு 3ஆம் வர்ணமான வைசிய வர்ணம் ஆகையாலே தாழ்ந்ததாயிருக்கும் அறிவொன்னமில்லாத ஆய்குலம் 28ஆம் பாசுரத்திலே ஆயர்குலத்தை குறையற குற்றமில்லாமல் ஏற்றுக்கொண்டவர்கள் என்றபடி அப்படி இவர்கள் பிராமணோத்தமர்களாக பிறந்தாலும் பிராமண குலத்திலே பிறந்திருந்தாலும் அந்த வைசிய ஜென்மத்திலே பிறந்த யசோதை பிராட்டியாக தங்களை பாவித்து கொண்டார்கள் என்று இப்படி ஆத்ம காட்டினார். அதற்கு மேலே இன்னும் விசேஷமான அர்த்தங்களை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்பது அடுத்த அனுபவத்திலே நாம் அனுபவிப்போம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமனூர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மாமுனியே இன்னும் 100 நூற்றாண்டிரும்.